அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாக இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவம்பர் 18ஆம் தேதி முதல் அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் வலம் வந்த சூழலில் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க குரு பகவான். தனாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியும் வக்ரகதியில் திரும்புவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு. ஆனால் பாகியஸ்தானத்தில் இருந்து வக்ரம் பெற்று சப்தமஸ்தானத்தை நோக்கி நகர போகிறாருங்க. எனவே உறுதியாக இந்த தருணம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி மிக வலுவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எந்த ஒரு கிரகம் அவருடன் சேர்ந்தாலும் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவானுடன் இணையக்கூடிய கிரகத்தின் அமைப்பு மிக வலுவிழந்த அமைப்பாக இருந்தாலும் அது வலுப்பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது குரு பகவான் தனது பார்வையில் சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகளை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் சுக்கிரன் உட்பட அனைத்து கிரகமும் சமகிரகமாகவும் அல்லது நட்பு கிரகமாகவோ மட்டும்தான் குருவை பார்க்கின்றன. நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்று சொன்னால் அது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். எனவேதான் வானியல் அரசன் நவ கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட குரு பகவானின் ஆட்சி வீடாக தனுசு ராசியும் மீன ராசியும் பார்க்கப்படுகிறது. அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுவது கடகராசி, நீச்ச வீடாக மகர ராசி பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் அவர் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் கடகராசியில் அவரது உச்ச வீட்டில் வலம் பெறுகிறாருங்க. அதிசாரமாக தான் உச்சம் பெற்றிருக்கிறார். பொதுவாக குருவிற்கு அதிசார இயக்கமோ அக்ர இயக்கமோ பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட இந்த தருணத்தில் அதிசாரமாக 4 அதாவது காலச்சக்கரத்தில் 4ஆம் இடத்தை குறிப்பிடக்கூடிய கடகராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. அவரது உச்ச வீட்டில் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நவம்பர் 18ஆம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறாருங்க குரு பகவான். ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி 11ஆம் தேதியிலிருந்தும் முழுமையாக வாக்கியத்தின்படி 18ஆம் தேதியிலிருந்தும் வக்ரம் பெறுகிறார். குரு பகவானினுடைய இந்த வக்ரம் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிசார பயிற்சி திடீரென பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறதோ அதே போன்று இந்த வக்ர பயிற்சி காரணமாக சற்று கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். பொதுவாக குருவிற்கு அதிசார இயக்கம் வக்ர இயக்கம் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் உறுதியாகவே தவிர்த்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையில் கவனத்துடன் இருந்தால் அதீதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவான் வக்ரகதியில் வலம் வந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய பார்வையின் பலம் அதீத சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் நேர்கதியில் வலம் வந்தாலும் சரி வக்ரம் பெற்றாலும் குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் எப்போதும் குரு குருவாக தான் இருப்பார் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றாலும் கூட அவரது சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் விருச்சிக ராசி, மகர ராசி மற்றும் மீன ராசி ஆகிய ராசிகளில் விழுகிறது. மேலும் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் விழுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். ஏனென்றால் பொதுவாக வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவார். அதற்கு பிறகு
பிறகு மிக வலுவாக மிதுன ராசியில் புதனின் ஆட்சி வீட்டில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறாருங்க. அதிசயமான நிகழ்வு. குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் குருவினுடைய சஞ்சார நிலையில் மட்டும் மாற்றம் ஏற்படவில்லை, அவரது சுப பார்வையிலும் மாற்றம் ஏற்படுகிறது. ஏனென்றால் பின்னோக்கி நகரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசி, தனுசு ராசி மற்றும் கும்ப ராசி ஆகிய ராசிகளை பார்க்கிறாருங்க. இந்த தருணத்திலும் தனது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசியை பார்க்கிறார். எனவேதான் குரு பகவானினுடைய வக்ர காலகட்டம் என்பது சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கிறதோ இல்லையோ சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். இது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர இயக்கமானது அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தில் நிதானத்துடன் பயன்படுத்தி கொண்டால் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. குரு பகவானின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக தேடி வரும். தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் தோஷத்தை உருவாக்குவதால் வக்ரம் பெறக்கூடிய தருணத்தில் சிரமங்கள் ஏற்படும். ஆனால் குரு பகவான் தோஷமற்றவர். எனவே அவர் வக்ரம் பெற்றாலும் நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 9 வக்ரம் பெற்றாலும் சப்தமத்தை நோக்கி நகர்வதால் இந்த தருணத்தில் பல நல்ல வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எளிதில் வெற்றிகரமாக மாறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அபரிவிதமாக உண்டு. பல்வேறு வகையில நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இல்லத்தில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நினைப்பதை காட்டிலும் விருச்சிக ராசிக்காரர்கள் சிறப்பாக சந்திப்பதால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே அபரிவிதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திட்டமிட்ட அனைத்து காரியங்களையும் துல்லியமாகவும் தெளிவாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள், காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகுவதோடு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் அவை நிறைந்த லாபத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது தற்போது பல்வேறு வகையான பாதிப்புகளை சந்தித்திருந்தாலும் அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் அனுசரித்து செல்வதால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களை இணைப்பதால் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல நுட்பமான விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் முன்னேற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் பல கிரகநிலைகள் சுபபலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எளிதில் பல காரியங்கள் வெற்றிகரமாக அமையும். முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதி செய்யக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் அமோகமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கும் சிறப்பான இனிமையான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சாய்பாபா சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அற்புதமான வளர்ச்சி உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக தேடி வரும்.